தகுதி சான்றிதழ் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நாளை முதல் லாரிகள் ஓடாது. தமிழகம் முழுவதும் காலவரையற்ற வேலைநிறுத்தம் குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவிப்பு. இந்திய பெருங்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று முதல் 19ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது மார்ச் 9 வாக்கெடுப்பு. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். சென்னை மத்திய கைலாஷ் சந்திப்பில் 60 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள எல் வடிவ மேம்பாலம் திறப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பாலத்தில் பயணம் செய்தார். தினம் தினம் திறப்பு விழாக்கள், ஒவ்வொரு நாளும் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல். இதுதான் திராவிட மாடல் அரசின் செயல்பாடு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 23ஆம் தேதி வெளியாகும். நாளை மறுநாள் வெளியாகவிருந்த நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. பத்து தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற முடியாது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். மொத்தத்தை போடிய என்னதான் பாடுபட்டாலும் தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் அவங்க நம்பிக்கையை பெற முடியாது. அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததுதான் செய்த பிழை என வைகோ ஆதங்கம். தன் அரசியல் வாழ்வின் நம்பகத்தன்மையை சுக்குநூறாக்கியது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததுதான் எனவும் வேதனை. திமுகவின் பேச்சுவார்த்தைக்காக 70 நாட்களாக காத்திருக்கிறோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் திருப்பி அடிப்போம் என எம்பி மாணிக்கம் தாக்கூர் திட்டவட்டம். திமுக கூட்டணியை எதிர்க்கும் அளவிற்கு வலுவான எதிர்க்கட்சி கூட்டணி இன்னும் அமையவில்லை. கூட்டணி நலனை பாதிக்கும் செயலில் விசிக ஈடுபடாது என திருமாவளவன் உறுதி. வரும் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து மனிதநேய மக்கள் கட்சி தீர்மானம். மாமகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தப்படும் என அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டி. மனிதநேய மக்கள் கட்சிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. கோவில்பட்டி அருகே அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்களை காட்டு பன்றிகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் பாதிப்பு. பயிர் சேதத்தை கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை. இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகளுக்கு எதிரானது என்ற ராகுல் காந்தி குற்றச்சாட்டுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா மறுப்பு. ராகுல் காந்தி பொய் தகவல்களை பரப்புவதாக குற்றச்சாட்டு. மியான்மரில் கடந்த 24 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 3 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. சேத விவரங்கள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு. இலங்கையின் பண்டாராவளைவில் கல்குவாரியில் பயங்கர வெடி விபத்து. பாறைகளுக்குள் சிக்கிய 2 பேர் உயிரிழப்பு. ரஷ்யாவின் பிடிவாதத்தை பற்றி விவாதிக்காமல் உக்ரைனுக்கு மட்டும் அமெரிக்கா அழுத்தம் தருகிறது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு. வங்கதேச பிரதமராக தாரிக் ரஹ்மான் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் பங்கேற்கிறார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா. பிரதமர் மோடி பங்கேற்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் திடீர் மாற்றம்.
இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை பார்வையிட நுழைவுச் சீட்டு இருந்தால் மட்டுமே அனுமதி. மைதானத்தை சுற்றி 5000 போலீசார் பாதுகாப்பு. T20 உலகக்கோப்பை போட்டியில் நமீபியா அணிக்கு 200 ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது அமெரிக்கா. வெற்றி பெறும் முனைப்பில் நமீபியா அணி பேட்டிங். T20 உலகக்கோப்பை தொடரில் நேபாளத்திற்கு எதிரான போட்டி. மேற்கிந்திய தீவுகள் அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் எளிதில் வெற்றி. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் T20 உலகக்கோப்பை போட்டி இரவு 7 மணிக்கு துவக்கம். இலங்கை கொழும்புவில் திரளும் இரு நாடுகளின் கிரிக்கெட் ரசிகர்கள்.